வணக்கம். தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம். அமைச்சர் பிடிஆருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகும் புதிய இலாக்கா. ஸ்டாலின் செயலால் நெகிழ்ந்து போயிருக்கும் அமைச்சர் பிடிஆர். இதை பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலே தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தற்போது வரை 4 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ள நிலையில் மே 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி அன்று அனைத்து கட்ட தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் திமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக துணை முதலமைச்சர் ஆக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல் புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இம்முறை தெற்கில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் கூடுதலாக ஒரு சிறுபான்மையினர் அமைச்சர் சேர்க்கப்பட்டு ஒரு அமைச்சர் நீக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மீண்டும் உயரிய பொறுப்பு ஒன்று அளிக்கப்பட இருக்கிறது. அதாவது அமைச்சரவையிலேயே உயரிய இலாக்கா அவருக்கு வரும் வாய்ப்புகள் உள்ளன. ஏற்கனவே நிதியமைச்சராக இருந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சில காரணங்களால் இலாக்கா மாற்றப்பட்டு வேறு துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் இடையே மனக்கசப்பு நிலை வந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாகவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பிடிஆர் அவர்களை மீண்டும் லைம்லைட்டிற்கு கொண்டு வந்தார். குறிப்பாக முன்பை காட்டிலும் தற்போது பிடிஆர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததை காண முடிந்தது. இந்த நிலையில்தான் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் போது அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு அமைச்சரவையிலேயே உயரிய பொறுப்பு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவிற்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் அமைச்சர் உதயநிதியிடம் உள்ள விளையாட்டுத்துறை மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ஜூன் முதல் வாரத்தில் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நிலையில் ஜூன் 2ஆம் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் மாற்றப்படுவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு இலாக்கா மாற்றப்பட்டு அவருக்கு அமைச்சரவையில் உயரிய பொறுப்பு ஒன்று வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.